இந்த குழுவில் இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூண்டு, அதாவது பார்த்தீனியான்னு சொல்கிற இந்த வெள்ளைப்பூண்டு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா விவசாய நிலங்கள்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கரில் இந்த எங்கள் ஊர் ஃபுல்லாகவுமே இந்த வெள்ளைப்பூண்டு செடி அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு களைச்செடி. இந்த களைச்செடி வந்து பார்த்திங்கன்னா கையில் பட்டுச்சுன்னா கொப்பளமாக ஆகிடுது, கெண்டு கெண்டா. அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகி போகுது. மாடு ஆடு மேய்ஞ்சாலும் பிரச்சனை தானேம்மா. ஆமாம். இப்போ நீங்கள் பிடுங்குறீங்களே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஆகுது உடம்புக்கு? இருமா நான் வரேன். இப்போ நீங்கள் இந்த செடி பிடுங்குறீங்கம்மா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஆகுது உடம்புக்கு? இங்கே பாரு, கையை பாரு. வரேன். ஆமாம்மா. இப்போ இந்த அம்மா வந்து விவசாய வேலை செய்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா. கை காமிக்கிறாங்க பாருங்க. என்னம்மா கை அர்த்தமா இருக்குது? அதுதான் இது பூண்டு பிடிங்கி தான் இந்த மாதிரி ஆனது. பூண்டு பிடுங்கிறதுனால இந்த மாதிரி ஆகி போகுது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதை விட்டுட்டா என்ன வருது? எப்படியா இருந்தாலும் இது பிடிங்கி தானே போடணும், போட்டு தானே ஆகணும். மறுபடியும் நம்ம பயிர் வைக்கணும் இல்லை, விவசாயம் பண்ணணும் இல்லை, அதனால நம்ம பிடிங்கே தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பிடுங்குறேன். நான் பிடுங்கிறதுனால இந்த மாதிரி ஆயிடுது கை. இப்போ கை கண்டு கண்டா ஆகி போகுது. அதை தாண்டி உடம்புக்கு வேற என்ன பாதிப்பு வருது? உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஜுரம் மாதிரி வருதா? ஜுரம் மாதிரி அப்படியே கன 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 கனன்னு ஆயிடுது. பிடுங்கணும் உடனே. இப்போ மூச்சு விட முடியலன்னு சொல்றாங்களே கார்த்திகாலாம். ஆமா, சிலருக்கு ஆக மாட்டேங்குது, மூச்சு விட முடியாத ஆயிடுது. கஷ்டமா இருக்கு, வரமாட்டான்றாங்க. உங்களுக்குமா? உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குதுமா? கையை காட்டு. உனக்கு இந்த பூண்டு பிடுங்கிறது கஷ்டமா இருக்குதா? இவங்க இந்த அக்கா, நீ பேசமா பேசுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசு பேசு. மூச்சு விட முடியாது, திணற மாரி இருக்குது. வேற என்ன கஷ்டம்? அதான் இது அப்படியே மூச்சு விட முடியல, திணற மாரி இருக்குது. அப்படியே மேலாம் அப்படியே கண்டு கண்டா வீங்க. பேசு 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 பேசுமா பேசுமா. எதனா இல்ல, என்ன கஷ்டம் பண்ணுது உன்ன? உன்ன என்ன பண்ணுது இந்த பூண்டு? பூண்டா என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? உடம்புக்கு பாதிப்பாகுதா? கைகள்லாம் நீங்க என்ன பேசுங்க, பேசு பேசுங்க. அதே மாதிரி தான்ப்பா, அதெல்லாம் கை காலெல்லாம் கண்டு கண்டா எடுத்து கும்புது, மூச்சு விட முடியற, ஜுரம் அடிக்குது. இந்த குழுவில் நிறைய விவசாயிகள் வந்து இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், தனியாவை பிடுங்கி போட்ட மாதிரி இந்த செடியை பிடுங்கி போட்டு, ஏன்னா இதில் உளுந்து 2 முறை வச்சிருக்காங்க, உளுந்து எதுவுமே விளையில. அதே மாதிரி இப்போ சவுக்கு வந்து போட்டிருக்கு. இதில் எந்த பயிர் வச்சாலும் சரி, இப்போ இது வந்து நம்ம பெருநைனா கொல்லி, நம்ம கொல்லிலையும் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து போட்டிருக்கு. உளுந்து வளரவே இல்லை, ஆனால் ஃபுல்லாமே இந்த களைச்செடி தான் வந்து அதிகமாக இருக்குது. எங்கள் கழனி மட்டும் இல்லை, இங்கே கிட்டத்தட்ட ஒரு இந்த ஊரில் ஒரு இருக்கிற 20-30 ஏக்கர் ஃபுல்லாமே எந்த பயிர் வச்சாலும் இந்த பார்த்தீனியம் சொல்கிற இந்த களைச்செடி தான் வந்து அதிகமாக இருக்குது. நான் கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த செடி எப்படி அழிக்கலான்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து இதோ இப்போ ஆள் வச்சு ஆளுங்க வந்து பிடுங்கி போடுறாங்க. பிடுங்கி இது காய்ச்சதுக்கப்புறம் இதை கொளுத்தி விட்றோம். இது வருஷம் இதே தான் பிரச்சனை, எந்த பயிர் வச்சாலும் இந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த கலையை எப்படி எடுக்கலான்னு அனுபவமாக இருக்கிற விவசாயிகள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, இது ஒரு விவசாயிகளில் இந்த ஊருக்கே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ தனமாரி அம்மா இருக்கிறாங்க. இவங்க தான் இருக்கிற விவசாயிலேயே ரொம்ப வயசானவங்க, ரொம்ப அனுபவமானவங்க. சொல்லுமா, இந்த பூண்டு பிடுங்குறீங்க, என்ன கஷ்டமாகுது? அப்பா மூச்சு வாங்குது இந்த பூண்டை பிடுங்குறது. அப்படியே உடம்பெல்லாம் கெண்டு கண்டா ஆகி போகுது, நடக்க முடியல. சரி, இந்த கையெல்லாம் பாரு எப்படி கிட்ட. ஆமா, கருப்பு கருப்பா கெண்டு கண்டா இருக்கு. கருப்பா கெண்டு கண்டா இருக்குது பாரு. என்ன எப்ப பண்றது? வயிற்று கொடுமை. நாங்க என்ன பண்ணுவோம் இந்த பூண்டை? இப்ப மூச்சு விட முடியலன்றாங்க. இப்ப நீங்க எப்படி தூங்குறீங்க? தூக்கம் வர மாட்டுது, ஆவெல்லாம் அப்படியே சொரிஞ்சு கடற்கட்டா. இப்ப நானே இந்த வீடியோவை இந்த பக்கம் சொரிஞ்சுக்கினா தான் எடுத்துக்கிறேன். சொரிட்டாக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது ராவில படுத்தா. இன்னும் எப்ப பண்றது? சரி சரி. இதை நீங்க வெடிகாலத்துல வந்து பண்றீங்க, இப்போ பனி ஏறத்துல. இதே வெய்ய சமயத்துல நிக்கவே முடியாது, நிக்க முடியாது. அனல் தாங்கல, அனல் வீசுது, ரொம்ப டயர்டா ஆகி போயிடுது, செய்ய முடியல. இப்ப இவங்க எல்லாம் இங்கே விவசாயம் செய்யறாங்க. நீங்க மெட்ராஸ்ல கொஞ்ச நாள் இருந்தீங்க, நீங்க கொஞ்சம் உங்களுக்கு கேப் ஆகி போச்சு. அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். எங்க போனாலும் உழைக்கணும், உழைச்சி சாப்பிடணும். சரி சரி. ஆமா, உழைக்கணும், அதுதான்.
இன்னும் எப்ப பண்றது ஆறுக்கிறாங்க எங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் இதே மாதிரி லோலு பட்டாதான் வயிற்றுக்கு தண்ணி. கஷ்டமா இருக்குது. இந்த இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்றாங்க. ஆனா இந்த ஸ்பூனுங்களுக்கு சரியான மருந்தோ இதுக்கு என்னன்றது இது வரைக்குமே தெரியல. இது இங்க மட்டும் இல்லம்மா, நிறைய ஊருங்கள்ல நிறைய ஆளு வந்து உடம்பு சரியில்லைன்னா போய் நின்னுட்டாங்க, வர மாட்டேன் நின்னுட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா வந்துட்டாங்க, போய் நின்னுட்டாங்க. நாங்க என்ன பண்றது, எங்க வயிற்று கொடுமை கஷ்டமா தான். வைக்கல பாக்க போறாரு இல்ல, வைக்கல பாக்குறதுக்கு போறாரு இல்ல. ஆமா, அப்ப தூக்கி அனுப்பிட்டாரு மூட்டையா கட்டி. என்னத்தா இந்த வரைய ஐயோ இதே மாதிரி விட்டுருந்தா எங்க கைனி வந்துருங்க. அந்த மாதிரி ஆமா முளைக்கும் முளைக்கும். அதாவது ஓட்டுச்சு இல்ல, சும்மா கலப்பு